பிரான்ஸை உலுக்கிய 11 வயது சிறுமியினுடைய கொலை வழக்கு பதிவு செய்து 9 மாதங்கள் நகராமல் இருந்த கோப்புகள். நீதித்துறையிலிருந்து மிகப்பெரிய அலட்சியம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சம்பளம் வருவதற்கு முன்பே பாதி பணம் காலி. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறும் கனேடிய மக்கள். ஐரோப்பாவின் ஜூன் மாத வெப்பநிலையினுடைய கொடூர தாக்கத்தால் ஒரு வாரத்தில் 10,000க்கும் அதிகமானோர் பலி. விளையாடும் போது எதிர்பாராமல் கைதவறி ஏற்பட்ட விபத்து. சைப்ரஸின் 4ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்து பலியான பிரிட்டன் சிறுவன். வணக்கம். பிரான்சினுடைய தென்மேற்கு நகரமான புளோரன்ஸில் 11 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மே மாதம் 29ஆம் தேதி லியானா சொல்லப்படுகிற சிறுமி மாயமாக இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 6 நாள் கழித்து ஒரு பழைய பாலடைந்த தானிய கிடங்குக்குள் இருந்து அந்த சிறுமியினுடைய உடல் கண்டுபிடிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சிறுமியினுடைய பள்ளி தோழியினுடைய தந்தையார் உடனடியாக கைது செய்யப்படுகிறார். கைதுக்கு பிறகு விசாரணைகளில் தெரிய வந்த ஒவ்வொரு செய்திகளும் மக்களை கோபத்துக்குள்ளாக்கிய செய்திகளாக மாறியிருக்கிறது. கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற குறித்த நபர் மீது ஏற்கனவே சிறுவர்கள் மீதான குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு சார்ந்து நிறைய வழக்குகள் இருந்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 வயது சிறுமிக்கு பாலியல் துஷ்பிரயோகம் கொடுத்ததாக, தொந்தரவு கொடுத்ததாக இவர் மீது வழக்கு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கினுடைய கோப்புகள் சரியான முறையில் கைமாறப்படாமல் அது அப்படியே கிடப்பில கிடந்திருக்கின்றது கிட்டத்தட்ட 9 மாதங்கள். இந்த தகவல் வெளியில வந்தது மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துகின்ற விடயமாக மாறியிருந்தது. ஒருவேளை இந்த சம்பவம் சார்ந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போது இறந்திருக்கின்ற இந்த குழந்தைக்கு எதுவுமே நேர்ந்திருக்காது என்பது மக்கள் மத்தியில் கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்திய சம்பவமாக மாறியிருந்தது. இது தொடர்பாக ஒட்டுமொத்த பிரான்சும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு சரியான முறையில நீதி கிடைக்கிறது இல்ல, சரியான வழக்குகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுல மிக முக்கியமாக சமீப காலங்களாக நிகழ்ந்த இந்த புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கின்ற நேரம் பிரான்ஸ்ல ஆண்டுதோறும் சுமார் 1,60,000 சிறுமிகள், சிறுவர்கள் இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு, துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது தோராயமாக ஒவ்வொரு 3 நிமிடத்துக்கும் ஒரு சிறுமியோ சிறுவனோ வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றார் என்ற ஒரு அதிர்ச்சியான அறிக்கை வந்திருக்கின்றது. இது வெறுமனே இந்த வழக்கு சார்ந்த யாருக்காவது ஒரு சிறுமிக்கு ஒரு குற்றச்சாட்டு நிகழ்கின்றது, வழக்கு தொடரப்படமாக இருந்தால் 1% மட்டும்தான் இந்த வழக்குக்கான தண்டனை என்பது வழங்கப்படுகின்றது என்ற அதிர்ச்சியூட்டுகின்ற தகவலும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து லியானா அவருடைய மரணத்தை தொடர்ந்து உடனடியாக கிடப்பில் கிடக்கிற எல்லா வழக்குகளும் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவின் பிரகாரம் மறு ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 88,000 வழக்குகள் இப்ப வரைக்கும் நிலுவையில் நிற்கின்றது. அதில் 7,452 குழந்தைகளுடைய சிறுமிகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் இதுக்குள்ள இருக்குது அப்படின்ற விடயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் இப்போது பிரான்ஸை பொறுத்தவரை பெரிய அளவு மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்குகள் கிடப்பிலேயே கிடக்கின்றது என்பதற்கான காரணமாக இதற்கு அரச வழக்கறிஞர்கள் போதிய அளவு இல்லாததுதான் பிரான்ஸ்ல இப்படியான வழக்குகள் கிடப்பில் கிடப்பதாக மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் தற்போது மக்களுக்கு இது கோபத்தை ஏற்படுத்தி இருப்பது மட்டுமில்லாமல் உடனடியாக மக்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரான்சுடைய தலைநகர்ல கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அதை தவிர பிற நகரங்கள்ல 110 நகரங்கள்ல கூடியிருக்கிற மக்கள் என்று ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து 3,40,000 பேர் கையெழுத்திட்ட ஒரு மனுவை தற்போது அரசாங்கத்திடம் கையெழுத்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு எதிராக நடத்தக்கூடிய இப்படியான பாலியல் வன்கொடுமை சார்ந்திருக்கின்ற வழக்குகளுக்கு உடனடியாக சரியான சட்ட நடவடிக்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கனடாவில் அதிகரித்து வருகின்ற அத்தியாவசிய சேவையினுடைய விலையேற்றம், இன்னொரு பக்கமாக நிதி நெருக்கடி என்பது காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை செலவுல அதை கட்டுப்படுத்துவதற்கு அத்தியாவசிய சேவை தவிர பிற எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் பணம் செலவிடுவதை குறைத்து வருகின்ற ஒரு வாழ்க்கை முறை சுருக்கம் என்ற நிலைக்கு தற்போது கெனடிய மக்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக கனடாவினுடைய முன்னணி நிறுவனம் ஒன்று ஒரு ஆய்வறிக்கை, ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியிட வந்திருக்கின்றது. இந்த ஆய்வுகளின்படி கனடாவின் தற்போதைய
தற்போதைய நிதி நிலைமை என்பது மிக மோசமான ஒரு கவலைக்குரிய நிலைக்கு இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் அந்த அறிக்கையில பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். அதுல முக்கியமாக 3 கனேடியர்கள்ல ஒருவர், அதாவது 61 விழுக்காடு மக்கள் தங்களுடைய மாத சம்பளம் வங்கிக் கணக்குக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த மாத சம்பளத்தினுடைய பாதி பணம் அவர்களுடைய கட்டணங்கள், ஏதாவது வங்கிக் கடன் கட்டணமாக இருக்கட்டும், வாடகை செலவு ஒன்று, பாதி பணம் அதுக்கே போய்விடுகின்றது என்று ஒரு முறைப்பாட்டை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். மேலும் 32 விழுக்காட்டு மக்கள் தங்களுடைய சம்பளத்தின் பெருமளவான பகுதி ஏற்கனவே செலவாகி விடுகின்றதாகவும், அவர்கள் தாங்கள் திட்டமிட்டதை விட கூடுதலாக சில இடங்கள்ல செலவுகள் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதுல இன்னும் முக்கியமாக 16% விழுக்காட்டு மக்கள் ஒட்டுமொத்த சம்பளம் வருவதற்கு முன்பாகவே தங்கள்ட்ட காசு தீர்ந்து போகிறது. சம்பளம் வந்ததுக்கு பிறகும் தங்கள்ட்ட எந்த பணமும் கையில இல்லை என்ற நிக்கிது இல்ல அப்படின்ற ஒரு கவலையான ஒரு விடயத்தையும் அவர்கள் இந்த ஆய்வின் போது சொல்லியிருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமாக 46% மக்களுக்கு வங்கி கணக்குல பணம் வந்ததுக்கு பிறகு, எல்லா கட்டணங்களுக்கும் போனதுக்கு பிறகு வெறுமனே அடுத்த மாதத்துக்கு 200 கனேடியன் பவுண்ட்கள் மட்டும் தான் கைகள்ல இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு கையில எந்த பணமுமே மிஞ்சதில்ல அப்படின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. ஆக மொத்தத்துல இந்த அறிக்கையில சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. அதுல முக்கியமாக இந்த நடத்தி இருக்கக்கூடிய நிறுவனத்துடைய தலைவர் சொன்ன விஷயம், கனேடிய மக்கள் பொதுவாக சம்பளத்தை மட்டுமே அவர்கள் நம்பி வாழவில்லை. அதுல மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்றால், ஒவ்வொரு மாதமும் தங்களுக்கு வருகின்ற சம்பளத்துல அந்த சம்பளம் முடிந்ததுக்கு பிறகு அடுத்த மாதத்துக்கு அந்த செலவு முடிந்திருக்கும். அடுத்த மாதத்துக்கான செலவும் முடிஞ்சிருக்கும். அந்த செலவை பூர்த்தி செய்யறதுக்காக மட்டுமே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஏனைய அத்தியாவசிய செலவு தவிர ஆடம்பர செலவுகள், வெளியில போய் யாருடைய உணவருந்துற செலவு எல்லாவற்றையும் குறைத்து வருகின்றார்கள். அதுல முக்கியமாக பல கனேடியர்கள் தங்களுடைய வீட்ல உறவினர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து அந்த சிறிது நேரம் உணவருந்து சந்தோஷமாக இருக்கின்ற அந்த தருணங்களை நிறுத்தி வருவதாகவும், வெளியில சென்று கடைகள்ல உணவு உண்பதை நிறுத்தி வருவது, அன்புக்குரியவர்களுக்கு பரிசளிப்பதை கூட நிறுத்தி வருகின்றார்கள். இந்த விடயம் தற்போது அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டுதல ஒரு விடயம். தற்போது இருக்கின்ற கனேடியர்கள் நிதி நெருக்கடியை புரிந்து கொண்டு, அதை முட்கூட்டியே அவர்கள் அத்தியாவசிய சேவைக்கு மட்டும்தான் பணம் செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வருவது ஆரோக்கியமான ஒரு விடயம். இது ஒரு நேர்மையான விடயமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கமாக இந்த நிலைமை தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே செல்லுமாக இருந்தால், வெறுமனே அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் உழைத்துக் கொண்டிருக்கின்றது. மாத செலவு, அடுத்த மாதத்துக்கான செலவுகளுக்காக அடுத்த மாத சம்பளம் தீர்ந்து போனதுக்கு பிறகு, அது அடுத்த மாதத்துக்கான சம்பளம் எங்கட கையிலேயே நிற்க போறதில்ல. அடுத்த மாத செலவுகளுக்காக நாங்க இந்த மாதத்திலேயே உழைக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை வருகின்ற கண்டிப்பாக இது மக்களுக்கு ஒரு மன அழுத்தமான நிலைக்குள் தள்ளும் என்ற விடயத்தையும் தற்போது சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். ஐரோப்பாவில் ஜூன் மாதம் நிலவி வந்த கடுமையான வெப்பநிலை காரணமாக வழக்கத்துக்கு மாறாக 10,000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கிறது. இந்த விடயத்தை உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐரோப்பிய நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பின் மையமாக வைத்து செயல்பட்டு வருகின்ற யூரோமோமோ என்று சொல்லப்படுகின்ற மரண கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த புள்ளி விவரங்களை தரவுகளை அவதானிக்கின்ற நேரம் ஜூன் மாதம் 22 முதல் ஜூன் மாதம் 28 இந்த காலப்பகுதியில் ஒரு வார காலப்பகுதியில் 10,650 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. இதில் பெருமளவானது முதியவர்களுடைய மரணமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 9,000க்கும் அதிகமானவர்கள் முதியவர்கள். அதுல 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ற விடயமும் இந்த தரவுகள் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிரான்ஸ், ஸ்பெயின், பிரிட்டன் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகள் கடுமையான வெப்ப அலையை சந்தித்து வந்த ஒரு நாடுகளாக இது பார்க்கப்பட்டு வருகின்றது. அந்த நாடுகளில் அதிகளவான மரண வீதங்கள் பதிவாகி இருக்கிறது. அதிலும் பெல்ஜியம் நாட்டை பொறுத்தவரையில 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பதிவான அதிகளவான மரண வீதத்தை தற்போது பதிவு செய்திருக்கிறது இந்த வெப்பமான காலப்பகுதியில. இந்த வருடத்துல இந்த மாதத்தினுடைய கடுமையான மரணங்கள் பதிவாகி கொண்டு வருகின்ற நேரம், மரணங்கள் வெப்பத்தினால் தான் நிகழ்ந்தது என்று எப்படி கூறுகின்றார்கள் என்றால், இந்த ஒரு வார காலத்தில் புதிய நோய் தொற்றுகளோ இல்லாவிட்டால் இறந்தவர்களுக்கு வேறு எந்த விதமான நோய் தொற்றோ உயிரிழப்புக்கான காரணமாக பதிவு செய்யப்படவில்லை. எனவே இது முழுக்க முழுக்க வெப்பத்தின் காரணமாக, அதன் தாக்கத்தின் காரணமாகத்தான் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற விடயம் மருத்துவர்கள் மூலமாக தெளிவாக சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக தீவிரமான வெப்ப அலை உருவாகி இருக்கின்ற இந்த காலப்பகுதியில உடல்ல அதீதமாக ஏற்படுகின்ற இந்த வெப்ப அதிர்ச்சியை நேரடியான மரணத்துக்கு காரணமாக இருக்கிறது. ஒருவேளை இதய நோய், சுவாச கோளாறு இருப்பவர்களுக்கு மரணத்தை மிக விரைவில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இந்த வெப்ப அலை காரணமாக இருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாகத்தான் இந்த உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறதா. அதிலும் குறிப்பாக ஜூன் மாதத்துல மேற்கு ஐரோப்பாவினுடைய வரலாற்றுல ஒரு கடுமையான வெப்ப கால பகுதியை சந்திக்க ஆரம்பித்தது பதிவானது. அதிலும் குறிப்பாக
இத்தாலி, பெல்ஜியம், ஜெர்மன் போன்ற நாடுகள் 40 பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்ப அலையை பதிவு செய்திருக்கிறது. ஐரோப்பாவை பொறுத்தவரையில ஜூன் மாதத்தில மிக கடுமையான ஒரு வெப்ப அலையை சந்தித்திருந்தது. இதற்கு காரணமாக விஞ்ஞானிகள் சொன்ன விஷயம் முழுக்க முழுக்க மக்கள் செய்த காலநிலை மீதோ, இயற்கையின் மீதோ மக்கள் சரியான முறையில அக்கறை காட்டாமல் அவர்கள் செய்த தவறான விளைவுகள் தான் தற்போது புவி வெப்பமாதலுக்கு மிக முக்கியமான காரணம். இதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி மனிதர்கள் செய்த செயற்பாடுகள் தான் இப்போது அனுபவித்து வருகின்றார்கள் என்பதாக விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த வெப்ப அலை மூலமாக ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி பல சுற்றுலா பயணிகளும் பலியாகி வருகின்றார்கள் என்ற விடயத்தையும் செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது. சைப்ரஸ் நாட்டுக்கு குடும்பத்தோடு விடுமுறைக்காக சென்றிருக்கின்ற பிரிட்டனின் குடும்பத்தைச் சேர்ந்த 3 வயதான சிறுவன் 4வது மாடியினுடைய ஜன்னல் வழியாக கீழே விழுந்து பலியாக இருக்கின்ற சம்பவம் பெரும் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சிறுவனுடைய தந்தையார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில பிரிட்டனைச் சேர்ந்த குடும்பம் சைப்ரஸுக்கு விடுமுறை கழிக்க சென்றிருக்கின்றார்கள். அங்கு ஒரு கடற்கரைக்கு அருகாமையில் இருக்கின்ற ஹோட்டல்ல தங்கியிருந்த நேரத்தில் உணவு அருந்துவதற்காக வெளியில் செல்வதற்கு வந்திருக்கின்றார்கள். அந்த நேரம் லிப்டுக்காக காத்திருக்கின்ற நேரம் அந்த 3 வயது சிறுவனுடைய தந்தையார் அந்த சிறுவனை தூக்கி விளையாடி கொண்டிருக்கின்றார். விமானம் ஓட்டுவது போல விளையாடுகின்ற நேரத்துல அவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு அருகாமையில ஒரு ஜன்னல் இருந்திருக்கிறது. அந்த ஜன்னலுடைய ஒரு கதவு திறந்திருப்பதை தந்தையார் அறியவில்லை. எதிர்பாராத விதமாக அந்த சிறுவன் கை தவறி அந்த ஜன்னல் ஊடாக கீழே விழுந்திருக்கின்றார். கீழே விழுந்த சிறுவன் 1வது மாடியில் வந்து விழுந்ததன் மூலமாக அவருடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது. சம்பவ இடத்திலேயே அந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தெரிய வந்ததும் உடனடியாக அங்கு வந்திருக்கின்ற சைப்ரஸ் போலீசார் அந்த சிறுவனுடைய தந்தையாரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக குழந்தையிடம் மேற்கொள்ளப்பட்ட அந்த பிரேத பரிசோதனையில சிறுவனுடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த சிறுவனுடைய முக்கியமான உடல் அங்கங்கள், உடல் பாகங்கள் செயற்படாமல் போனதுதான் இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்லியிருக்கின்றது மருத்துவ அறிக்கைகள். இருந்தாலும் அந்த தந்தையார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நேரம் குற்ற உணர்வு தாங்க முடியாது, மனநிலை தாங்க முடியாது அந்த தந்தையார் மிக மோசமாக கதறி அழுகின்ற காட்சியும் சமூக ஊடகங்களில் வெளியாக இருந்தது. எப்படி இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் இருக்கிற தற்போதைய மனநிலையை கருத்தில் கொண்டு தனக்கான வழக்கறிஞர்களை கூட நியமிக்க முடியாத ஒரு நிலையில் தாங்கள் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையிலும் போலீசார் மூலமாக 8 நாட்கள் அவரை விசாரணைக்காக ஒரு காலக்கெடு வந்து நீதிமன்றத்தில கோரப்பட்டது. அந்த காலக்கெடு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவர் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மேலதிக விசாரணை அந்த தந்தையிடம் மேற்கொள்ளப்பட போகிறது. ஆனால் இந்த சம்பவம் உள்ளூர் ஊடகங்கள்ல மிக பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. ஏனென்றால் சிறுவன் இறந்ததுக்கு பிறகு அந்த தந்தையாருடைய மனநிலையை கருத்தில் கொள்ளாமல் போலீசார் உடனடியாக அவரை கைது செய்தது மிக மோசமான ஒரு செயற்பாடு. அதே நேரத்தில முழு பழியையும் அந்த தந்தையிடம் போடாமல் அந்த அவர்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டல்ல பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்ற விடயத்தை முதலில் விசாரிக்க வேண்டும் என்பதாக பலதரப்பட்ட கண்டனங்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் 3வது சிறுவன் பலியான சம்பவத்துல அந்த சிறுவனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படாமல் இருந்த பல குற்றச்சாட்டு அந்த தந்தை மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. எங்கு சுற்றுலா பயணம் சென்றாலும் எங்கு போனாலும் இந்த விடயங்கள்ல கொஞ்சம் அவதானத்தோடு இருந்து கொள்வது மிக மிக அவசியம் என்றால் ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு இடத்துக்கு போகின்ற தருணத்துல அந்த நாங்கள் செய்கின்ற இல்லாவிட்டால் நாங்கள் கவனக்குறைவாக இருக்கின்ற அந்த ஒரு சில நிமிடங்கள் எங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத சில தருணங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே மீண்டும் நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.